திருச்சி பொன்மலைப்பட்டி பகுதியில் உள்ள ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இவ்விழாவில் திருச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறும்போது, ராமேஸ்வரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் விபத்து என கூற முடியாது, கண்டிக்கத்தக்கது. படிக்க வரும் மாணவிக்கு இதுபோன்ற நிகழ்வு பெற்றோர்கள் மனநிலைமையில் இருந்து பார்க்கும்போது வேதனையை தருகிறது. சொந்த காரணத்திற்காக இந்த கொலை நடந்திருந்தாலும் கூட கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. மாணவியை கொலை செய்த நபருக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும். பல விதத்தில் அந்த பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகின்ற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாதிரி வெளியில் நடந்த ஒரு விபத்து என்று சொல்லக்கூட இது திட்டமிட்டு செஞ்சாங்களா என்னங்க தானே உடனடியாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரை உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள். அது சார்ந்து விசாரணை அடிப்படையில் அதுக்கான தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்க வெளியில் படிக்க வரணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெறும்போது உள்ளபடியே அது ஒரு வேதனை தரக்கூடியதாக, ஏன்னா அந்த பிள்ளையோடைய பெற்றவங்க மனநிலையிலிருந்து பார்க்கும்பொழுது உள்ளபடியே இது வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு, நடந்திருக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. ஆனாலும் இது ஒரு பர்சனல் மோட்டிவில் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த டயத்தில் இது நடந்திருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியதான். ஆக அது சார்ந்திருக்கின்ற அதுக்கு காரணகர்த்தாவாக யாராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்கிவிட வேண்டும் என்பதுதான் ஒரு துறையினுடைய அமைச்சராக மட்டுமல்ல, ஒரு மனிதனாகவே என்னுடைய வேண்டுகோளாக நான்